அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. பொதுமக்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்கா, எல்லா விலையும் ஏறிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக தங்கம் ஜிவ்வுன்னு ஏறிக்கிட்டு இருக்குது. தங்கம் விலை எல்லோரும் பாமர மக்கள்லாம் வாங்க முடியாத சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த 2020 ஏதாவது கொஞ்சமாவது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு மக்கள்லாம் ஏங்குறாங்க. இந்த சனி பகவான் ஏதாவது செய்வாரா அப்படின்னு ஏங்குறாங்க. அது இல்லாமல் எப்பயுமே போன வருடமெல்லாம் 2025லலாம் அப்பப்போ நமக்கு ஏதாவது போர் வெளிநாட்டிலெல்லாம் நடக்குது. அதோட தாக்கம் நமக்கு இருக்குமா? இந்த வருடம் 2026 போர் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இயற்கை சீற்றம் இருக்குமா? அதனால் மக்களுக்கு விளைவுகள்லாம் எப்படி இருக்கும்? பொதுவான 12 ராசிகளுக்கான பலன்களும் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அரசியல் மட்டுமே நம் வாழ்வை தீர்மானிப்பதில்லை. அரசியல் சார்ந்த சில இயற்கை போர் மேகங்கள் சூழ்ந்த, கடந்த காலத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்த ஒரு நிலை தான் மிகப்பெரிய பாதிப்பு வந்துவிடுமோ என்று கலங்கிய நேரத்தில் எளிதாக தட்டி தூக்கிவிட்டார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது போர் மேகங்கள் சூழ்ந்து இருக்கின்ற ஒரு நிலை தான் இந்த காலகட்டம். தலைமையில் கத்தி தான் எந்த நேரத்திலும் வருவதற்கான சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்கும். அதுக்கு காரணம் திரும்ப சொல்கிற செவ்வாய் தான். செவ்வாய் தான் இரத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய போருக்கு உரியவன் யார்? சேனாதிபதி யார்? செவ்வாய். ஆக செவ்வாய் இந்த காலகட்டத்தில் இருப்பதனால நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த உலகம் முழுவதுமே அங்கும் இங்குமாக போர் சூழல், போர் மேகங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த வகையில் நாம் சில காலகட்டத்தில் சந்திக்கின்ற சூழ்நிலைக்கு இருந்தாலும் வெற்றி எளிதில் நாம் கைப்பற்றக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 2026 பொறுத்த வரைக்கும் போர் மேகங்கள் சூழ்ந்த ஒரு காலகட்டமாக தான் அமையும். இயற்கையை பொறுத்தவரை கடுமையான பாதிப்புகள் எதுவும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். எதுன்னா சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். இந்த உடம்புல உயிர் இருந்தால் தான் உடம்புக்கும் ஒரு அதிகாரம், அங்கீகாரம். உடல்நிலையில் மிக மிக கடுமையான பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள், கண்ணுக்கு புரியாத சில விஷ கிருமிகளுடைய பாதிப்புகள் இருப்பதனால மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த நோய் சம்பந்தமான ஒரு நிலையை சொல்லக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய 2026 சனி பயிற்சியை சந்திக்க போகின்றோம். அதே நேரத்தில் 45 நாட்கள் 30 நாட்கள் இடைப்பட்ட காலத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் பயிற்சியும் சந்திக்க போகின்றோம். இன்றைய காலகட்டம் என்பது போராட்டம் நிறைந்ததான ஒரு வாழ்வு. 2026 கடுமையான ஒரு போராட்டங்களை சந்தித்து தான் தீர வேண்டும். காரணம் என்ன? தொழில் ரீதியாக மதில் மேல் பூனையாக வளமாய் இடமாய் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை 2026 நடையும். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம்தான், பிரச்சனை தான். அதே நேரம் விலைவாசி உயர்வை பொறுத்தவரை தங்கம் மட்டுமா? தங்கத்தை இனி நெருங்குவது என்பதெல்லாம் ஒரு காணல் நீர் தான். தங்கம் ஒரு உச்சத்தை தொட்டுவிட்டது மட்டுமல்ல, நம் கை மீறி போயிடுச்சு. தங்கத்தை நெருங்குவது ஒரு பவுனி என்பது ஒரு கிராமம் ஆகி அதில் மில்லிகிராம் ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விட்டது. காரணம் தங்கத்துக்குரியவன் யார்? புதன். சங்கத்துக்குரியவன் யார்? குரு. காரணம் குரு மட்டும் இல்லை, புதனும் சேர்ந்து இருக்கணும். புதன் சேர்ந்திருந்தால் தங்கத்துக்கு உரியவன் குருவாக இருந்தாலும் கூட அந்த தங்கத்தை அடைவதற்கான தங்கம் உடம்புல தங்கலும்னா புதன் வேணுங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது தங்கம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. அந்த நிலையில் தங்கம் மட்டுமா? கலத்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பின்னோக்கி வருகின்றார். அவரும் விலையினுடைய எல்லையை நோக்கி நகர்கின்றார். ஆக குருவும் கலத்திரக்காரன் சுக்கிரனும் நம் கைவிட்டு போகின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் சற்று கவலையோடு தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது. அதுதான் உறவு. இந்த உறவுக்குரிய கலத்திரக்காரர்கள் உறவுக்குரியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அந்த வகையில் பார்க்கும்போது அசுரகுருவாக இருந்தாலும் கூட தேவகுருவுக்கு இணையான அற்புதமான பலனை தரக்கூடியவன். அது மட்டும் கிடையாதுங்க, குருவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இல்லாத சில சிறப்புகள் உண்டு. அந்த வகையில் குறிப்பாக சொல்ல போனால் சுக்கிரனும் செவ்வாயுமே 2026 நகர்த்தி விட போகின்றார்கள். அதை நகர்த்துவது என்னவோ சனி பகவான் தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், பூமிகாரகன். பூமியை பொறுத்தவரை எல்லையை நம் கையை விட்டு நகர்ந்து விடும். கடுமையான ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தான். ஒரு அடி மண்ணு கூட நம்ம வாழ்வில் சந்திக்க மாட்டோமா? வாடகை வீட்டில் இருக்கோம், சொந்த வீடு வாங்க மாட்டோமா என்று ஒரு கனவு மெய்ப்படுமா என்று சொல்ல முடியாது. பூமியின் விலையும் தங்கமும் விலையும் எல்லையை தாண்டி போய்விடும், கையை விட்டு நகர்ந்து விடும். இவை இரண்டு மட்டும் கிடையாது, கடுமையான விலைவாசியை, கடுமையான விலை உயர்வை சந்திக்கின்ற ஒரு காலகட்டமாகத்தான் 2026 வாக்கிய பிரகாரம் இருக்குங்க.
கண்டிப்பாக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அந்த காலத்தில் அரிசியை மாகாணியில் அளந்து போடுவாங்க. அளந்து போட்டு 2 அரிசி எடுத்து மாகாணியில் போட்டுக்குவாங்க. அது காரணம் தமக்குன்னு வேணும். மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் தன்னுடைய எதிர்கால நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு வேணும். நம் பிள்ளை காப்பாற்றுவான், நம் கணவன் காப்பாற்றுவான், நம் மனைவி அந்திம காலம் வரை துணை வருவாள் என்பதெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு கேள்விக்குறி. கவனமாக இருப்பதைத்தான் 2026 இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உறவுகள் ஒரு கேள்விக்குறியாக போகும். அதாவது கணவன் மனைவி உறவு, அதுக்கு காரணம் 2 பேர் தாங்க. ஒன்று களத்திரக்காரகன் சுக்கிரன், இன்னும் செவ்வாய். ஒரு மனிதன் கணவன் மனைவி உறவு அந்திம காலம் வரை வரணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 பெண்கள் தொடர்கின்றார்கள். தாய் ஒரு எல்லை வரை பெற்றதோடு சரி, வளர்த்ததோடு நின்று விடுவார். மனைவியே தான் அதுக்கப்புறம் நம்மளை கடத்திட்டு போகிறாங்க, நகர்த்திட்டு போகிறாங்க. அந்த கூட யார் வரானா சகோதரிகள் வராங்க. ஆக அந்த வகை சகோதரி வேறு இடத்துல திருமணமாகி நகர்ந்து விடுவார். ஆனால் மனைவிங்க அந்த உறவு, இந்த கணவன் மனைவியினுடைய உறவு இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை 2020 சந்திப்போம். நிறைய விவாகரத்துகள்லாம் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை ஏற்படும். காரணம் அதுதான். காரணம் எதிர்பார்ப்புகள் நிறைந்தது. ஒரு சின்ன கோபதாபங்கள், எரிச்சல் எல்லாம் இந்த உறவை பாதிக்கும். ஆக 2026 பொறுத்த வரைக்கும் போர் மேகங்கள் சூழ்ந்தாலும் கூட அது பெரிய பாதிப்பை தராவிட்டாலும் கூட இந்த இல்லறம் குடும்பம் தாங்க. ஷேக்ஸ்பியர் ஒன்று சொல்லுவார், இந்த திருமணம் என்பது ஒரு கோட்டை போன்றது. இங்கே இருக்கிறவங்களாம் கதவை தட்டான உள்ளே என்னமோ நடக்குது, கோட்டைக்குள்ளே போகலாம். அங்கே இருக்கிறவங்க கதவை தட்டுறான், விட்டாலா போதுண்டா, கதவை தரங்கடான்னு. இதுதான் நம்முடைய வாழ்வு 2026. மிக கவனமாக இருந்து விடுங்கள். இனி இழப்பதற்கு நம்மக்கிட்ட என்னங்க இருக்குது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 2 தான், மண், பெண்ணு, பொண்ணு, அந்த 3மே நம்ம கையை விட்டு நகர்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால மிக கவனமாக இருங்கள். கோடியாக சம்பாதிச்சாலும் பொண்ணையும் பொருளையும் நாம் ஈட்டினாலும் கூட அந்த உறவு ஒரு கேள்விக்குறியாகின்ற ஒரு காலகட்டம். காதல் திருமணம் ஒரு கேள்விக்குறி, பெற்றோர் வாய்த்து வைத்த திருமணமும் ஒரு கேள்விக்குறியாக போய்விடும். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நிதானமாக தேர்ந்தெடுங்கள். கத்திரிக்காய் வாங்கினா கூட பார்த்து தான் வாங்குகிறோம். முருங்கைக்காயை முறுக்கி பார்க்கின்றோம், வெண்டைக்காயை கிள்ளி பார்க்கின்றோம், பொண்ணை உரசி பார்க்கின்றோம். ஆனால் இந்த திருமண வாழ்வை பொறுத்தவரை ஏதோ ஒரு நிலை தானே. 10 பொருத்தத்தில் 4 பொருத்தம் இருந்தால் கூட போதும்னு பார்க்குறாங்க. அந்த 4 பொருத்தமும் கூட அவன் சாஃப்ட்வேரில் இருக்கான், இவங்க சாஃப்ட்வேரில் இருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. எந்த பொருத்தமும் பார்ப்பதில்லை. அவர் பார்ப்பது ஒன்று தான் பண பொருத்தம். அந்த பண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் அந்திம கல்யாணமான 3 நாட்களிலெல்லாம் ஒரு பிரிந்து கொள்கிற ஒரு சூழ்நிலை அது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனம். இது யாரும் சொல்ல மாட்டாங்க ஜோதிடத்தில். நான் சொல்வதற்கு காரணம் சோழி பிரசனம். சின்னிக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், கன்னியாகுமரி கோயில்களில் பார்த்தீங்கன்னா கக்கத்தில் ஒரு கூடையை வச்சுக்கிட்டு கையில் ஒரு பெரம்பை வச்சு சோடி பார்க்கலையோ சோடி என்று வருவார்கள். 4 வார்த்தை தான், கொடுப்பது 40 ரூபா தான். நம் வாழ்வை புட்டு வைத்து விடுவார்கள். சோடி பிரசனம் பொய் சொல்வதில்லை. அந்த வகை ஒரு கவனத்தை சொல்லுது. கவனமாயிரு. இப்போ ஒரு நெருப்பு இருக்குது, தொட்டா சுடுன்னு சொல்கிறோம். இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஒரு குரு நிலையில் இருந்து இந்த குரு விளையாடுகிற ஆட்டம் 2026. தேவகுரு பிரகஸ்பதியும் அசுரகுரு சுக்கராச்சாரியருமே இந்த 2026 ஆட்டத்தில் ஒரு ஆட்டம் அல்ல, ஒரு வெறி ஆட்டமே ஆடப்போகின்றார்கள். கவனமாக இருந்து விட்டால் மட்டுமே மன ரீதியாக உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லாமல் நகர்ந்து விடலாம். அந்த வகையில் எல்லோரும் நல்லா இருக்கணுங்க, எல்லோரும் சிறப்பாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அதற்கு மனித பலம் மட்டுமல்ல, மனோபலம் மட்டுமல்ல, தெய்வபலம் மட்டுமல்ல, தெய்வ பலம் வேணும். அந்த வகையில் ஸ்ரீமன் நாராயணனும் என் விஷ்ணுமாயனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கணும். ஒன்று சொல்லிக்கிறேங்க, எத்தனை நதிகளில் குளிச்சிட்டோம், எத்தனை பரிகாரத்தை பண்ணிட்டோம், எத்தனை ஆலய கதவுகளை தட்டி விட்டோம். தயவுசெய்து குலதெய்வத்தை மறக்காதீங்க. குலதெய்வம் தெரியலையா? குலதெய்வமே தெரியாதவருக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. குடி தெய்வம்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்தில் மறைந்து போன குழந்தையோ பெரியவங்களையோ ஒரு புடவையில் வச்சு ஒரு பெட்டியில் வச்சு வருடம் ஒரு முறை எடுத்து வைத்து வணங்குவார்கள். அதை நினைத்து பாருங்கள். எதுவுமே தெரியலையா? எந்த குலதெய்வமும் தெரியவில்லை என்றால் பித்ருக்கள் முன்னோர்களை மனமூறு தெரியாது. பிரார்த்தனை பண்ணுங்க. சோழி பிரசனம் ஒரே ஒரு குலதெய்வம் தெரியுது. வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் சூழ்நிலை காரணமாக சென்றிருப்பீங்க, குலதெய்வம் தெரியவில்லை, கவலையே படாதீங்க. 2 பேரை குலதெய்வமாக எடுத்துங்க. என்னுடைய சோழி பிரசனம், ஒன்று முனீஸ்வரன், இன்னொன்று கருப்பண்ணசாமி. இந்த 2 தேவதைகளை தெய்வங்களை துணையாக எடுத்துக்கொள்வதனால கடல் கடந்து நம்மை காப்பாற்றுவார்கள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாத நிலை வேண்டும்.